ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. நைட்டே வந்து கிச்சன் மேடெல்லாம் தொடச்சாச்சு. தினம் வந்து நைட்டில் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு கேஸ் அடுப்புலாம் தொடச்சிட்டு படுக்கிற மாதிரி எப்போவும் நான் படுத்தாச்சு. உருளியில் வந்து நைட்டே நான் பூவெல்லாம் போட்டு வச்சுட்டேன். காலையில் வாசலில் விளக்கேற்றுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கெலாம் எனக்கு ஆரம்பித்தாச்சு. நைட்டு நான் படுக்கவே வந்து 1:30 மணி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாமி இருமுடி கட்டினாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எல்லா வேலையுமே முடித்து வச்சுட்டேன். பூஜை ரூம் வேலையிலேருந்து கிச்சன் வேலையிலேருந்து வாசல் வேலை வரைக்கும் மொத்தமாக முடித்து வச்சுட்டு தான் நான் 1:30 மணிக்கு தான் தூங்கினேன். தெருவாசலில் கோலம் மட்டும் பாப்பா தான் எந்திரிச்சு போட்டா. நான் நைட்டு லேட்டாக பார்த்ததுனால 4:30 மணிக்கு எந்திரிச்சாலுமே நான் வந்து கோலம் போடுறதுக்கெலாம் விடிஞ்சிருமே அப்படின்னு பாப்பாவை வந்து கோலம் போட சொல்லியிருந்தேன். அழகாக கோலம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்பவும் போல் தீபாராதனை பண்ணிவிட்டு நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மற்ற வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து சக்கரை பொங்கலும் சுண்டலும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் மாமியார் வந்துட்டு இல்லை, நம்ம கிராமத்தில் செய்கிற மாதிரி வடை பாயாசம் சாம்பார் சாப்பாடெல்லாம் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றிட்டு தூபம் மட்டும் போட்டு விட்டுட்டு ஆராதனை பண்ணலை. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சமைக்க வந்துட்டேன். சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் தீபாராதனைலாம் பண்ணியிருந்தோம். இப்போ பிள்ளையார் மட்டும் கழுவிட்டு ஏன்னா நம்ம வீட்டில் ஏதாவது என்ன ஒரு விசேஷனாலுமே ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் மனையும் கழுவிடுவோம். பிள்ளையார் மனையெல்லாம் கழுவி நான் தான் அதுக்கு பொட்டு வச்சேன். இவரை வைக்க சொல்லி விட்டேன்னா மொத்தமாக வாரி பூசி விட்டுருவார், அப்பி விட்டுருவார். அப்படியே விநாயகருக்கு சந்தனத்தெலாம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்துட்டு சந்தனம் வச்சாச்சு, பூ வச்சு திரும்பவும் எடுத்து நான் நடு வீட்டில் வச்சுட்டு, நடு வீடுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இந்த மனை வைக்கிற இடம் வந்து நடு வீடு. நம்ம குலதெய்வம் இருக்குது இல்லையா, எங்களோட குலதெய்வம்னு பார்த்திங்கன்னா முத்து மாரியம்மன். அங்கே இருக்காங்க பாருங்கள், நல்லா தெரியுவாங்க வீடியோவில். அதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து குலதெய்வத்தை வந்து பொட்டு வடிவில் அந்த குங்குமத்தோட வடிவில் இப்படி தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய மாமியார் சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி வச்சு பார்த்தேன். அதே மாதிரி அவங்க ஒரு டைம் வந்து வச்சு விட்டாங்க இப்படி தான் வைக்கணுன்ட்டு. அதே மாதிரியே நானும் வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து சமைச்சு முடித்து படையல் போட்டாச்சு. படையல் போட்டதுக்கப்புறம் சரணமையப்பா 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 திருவிளக்கு சரணமையப்பா பரம்பொருளே சரணமையப்பா மறைபொருளே அடுத்த சாமியே கண்ட தெய்வமே சரணமையப்பா சரணமையப்பா கலியாந்தோடு சரணமையப்பா கருப்பண்ணா சாமியே சரணமையப்பா கலி வரதனே சரணமையப்பா கலியம் குன்று சரணமையப்பா கற்பூர பிரியனே சரணமையப்பா ஆசாவி நந்தவனமே சரணமையப்பா சிவமாலை நோய் தீர்ப்பவனே திருக்கொம்பை புண்ணியமே திரு ராமர் பாதமே திருவேணி சங்கமே தீபவழி திருவழியே நோய் தீர்ப்பவனே மலிப்பவனே ராகவச பிரபுவே பிரம்மச்சாரியே தருபவனே சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. அது அத்தனை பண்ணு. வந்து கும்பிட்ட வழி விடு. Thank you.
அது உள்ள இருந்து ஏத்தணும் இங்க வந்தா ஏத்தணும் தனியா சரி உள்ள வச்சு கும்பிட்டு பிறகு ஏத்தணும் அப்புறம் ஐயப்பா ஐயப்போ 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 ஐயப்பா 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 ஐயப்போ ஐயப்போ ஐயப்ப சரணம் பகவதி சரணம் ஐயப்பா 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 ஐயப்போ சுவாமியே பகவதியே பகவானே தேவியே தேவனே ஐயப்பா